அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள். இறைமை நமக்கு இனிதாக கொடுத்திருக்கிற இந்த நல்ல சந்தர்ப்பத்துக்காக, வாய்ப்புக்காக நன்றி உணர்வோடு, மகிழ்ச்சியோடு உலக பொதுமறையான திருக்குறளின் திருமறையின் இறைமறையின் முதல் அத்தியாயத்தை முடிச்சிருக்கோம். அப்படிதானே? எப்படா இன்னைக்கு நம்ம சிந்திக்க இருப்பது கடவுள் வாழ்த்து. என்ன வாழ்த்து? கடவுள் வாழ்த்து. என்னய்யா, அதானே முதல் அத்தியாயம், அதுதானே பார்த்து முடிச்சோம். அச்சே யோசிக்கிறா, இந்த மாமாவுக்கு அடிக்கடி பைத்தியம் முடிக்குது. இது அடிக்கடி பிடிக்கிற பைத்தியம் இல்லை, நிரந்தரமா முழுமையாயிட்ட பைத்தியம். கடவுள் வாழ்த்து ஏற்கனவே இதை நம்ம பேசியிருக்கோம். கடவுள் வாழ்த்து என்பது வேறு, கடவுள் வணக்கம் என்பது வேறு அப்படின்னு பேசியிருக்கோம். மதங்கள் கடவுள் வணக்கத்தை முன்னிறுத்தும் போது, கடவுள் உணர்ந்தவர்கள் கடவுள் வாழ்த்தை முன்னிறுத்தி இருக்கிறார்கள் என்பதை நாம் சிந்தித்திருக்கிறோம். பொதுவாக வாழ்த்து என்பது என்ன? ஆசீர்வதிப்பது, வேற நல்ல வார்த்தை சொல்றது, நல்ல வார்த்தை பாராட்டுறது, நல்ல வார்த்தை சொல்றது, அப்புறம் சிறப்பாக்குறது. சரி, எதற்காக வாழ்த்துறோம்? எதற்காக வாழ்த்துக்கிறோம்? அவங்க மகிழ்ச்சியா இருக்கணும். அவங்க எதாவது நமக்கு நல்லது பண்ணியிருந்தா அதுதானே. சும்மா போய் வாழ்த்து நிற்க முடியுமா? மகனே, நீ எனக்கு இன்னும் நல்லது பண்ண சொல்லு. ஐயா, நீங்க என்ன சொல்ல வந்தீங்களே? அன்பை வெளிப்படுத்த. சரி, வாழ்த்துதலுடைய அடிப்படை நோக்கம் என்ன? நல்லா இரு, சந்தோஷமா இரு அப்படின்றது என்ன ஆகலாம்? வாழ்த்து. மோசமா போ, முட்டின்னு சாவு, இது வாழ்த்தாகுமா? இப்ப வாழ்த்துதல் என்பதே வாழ்வித்தல். வாழ்த்துதல் என்பது என்னது? வாழ்வித்தல். என் வார்த்தைகள், என்னுடைய ஆசி, என்னுடைய மனம், என்னுடைய அன்பு, என்னுடைய நோக்கம், என்னுடைய எதிர்பார்ப்பு, நீ நல்லா இருக்கணும், நீ நல்லா வாழணும், நீ சிறப்பா வரணும், நீ மகிழ்ச்சியா இருக்கணும், நீ மேன்மையுறணும் அப்படின்னு என் மனம் விரும்புது. அதனால் நான் என்ன பண்றேன்? வாழ்த்துறேன். வாழ்த்துதல் என்பது வாழ்வித்தல். வாழ்த்துதல் என்பது என்ன? வாழ்வித்தல். இப்ப இவரு யார வாழ்விக்கும்படி எழுதியிருக்காரு? என்ன வாழ்த்து இது? கடவுள் வாழ்த்து. கடவுள் நல்லா வாழலையோ? இவருடைய வாழ்த்துதலால இன்னும் சிறப்பா கடவுள் வாழ போறாரோ? இவருடைய வாழ்த்துதல் வந்த பிறகுதான் கடவுள் வாழ போறாரோ? சரி, கடவுள் வாழ்த்து யாருக்கு கொடுத்திருக்கணும்? அத கடவுளுக்கு தானே கொடுத்திருக்கணும். நமக்கெல்லாம் எழுதிட்டு போய்க்கிறோம். கடவுள் வாழ்த்த கடவுளுக்கு தானே அனுப்பியிருக்கணும். நமக்கு எதுக்கு? முதன்மையா இந்த 10 குறள் பார்த்தோம் தானே. இந்த முதல் அத்தியாயம் கடவுள் வாழ்த்து என்கிற தலைப்பின் கீழே இந்த 10 குறள் வழியாக கடவுள் உண்மையாகவே வாழ்த்தப்பட்டிருக்கிறாரான்னு கவனிச்சிங்களா? இப்ப வாழ்த்துதெல்லாம் நிறைய மற்றவங்களாம் கூட வாழ்த்துக்கள் எழுதியிருக்காங்க. திருவாசகம் கடவுள் வாழ்த்து, திருமூலரும் அவருடைய திருமந்திரத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி முதல் கடவுள் வாழ்த்து எழுதுறாரு. ஆத்திச்சூடி எழுதுனாங்களா அவையார், அவங்களும் கடவுள் வாழ்த்துன்னு ஒன்று எழுதியிருக்காங்க. எல்லாருமே கடவுள் வாழ்த்துன்னு ஒன்று
எழுதியிருக்காங்க. அதெல்லாம் எப்படி இருக்கு? வாழ்த்து பாடலாக, வாழ்த்து பாவாக இருக்கின்றது. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாள் வாழ்க, கோகழி ஆண்ட குருமணி தன் தாள் வாழ்க அப்படின்னு வாழ்க வாழ்க என்ன பண்ணிருக்காங்க, எழுதியிருக்கிறாங்க. இங்க எப்படி இருக்கு? அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு, கற்றதனால் ஆய பயனென்கொள் வாலறிவன் நற்றால் தொழார் என், மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார். இது என்ன வாழ்த்தா? இது உண்மையை, நியதியை, இருப்பதை உணர்த்துகிற பாடமா, படிப்பினையெல்லாம் இருக்கு. இது வாழ்த்து பாவா இல்லையே. ஆனா தலைப்படை என்னன்னு போட்டுக்கிறாங்க, கடவுள் வாழ்த்துன்னு போட்டுக்காங்களே. பொருத்தம் இல்லாம தலைப்பு வச்சுட்டாங்கன்னு சொல்ல முடியுமா? பொருத்தம் இல்லாம தலைப்பு வச்சுட்டாங்க, இல்ல தலைப்பு வச்சுட்டு பொருத்தம் இல்லாம எழுதிட்டாங்க சொல்லாமா? ஐயோ சொல்லாமா? எது சொல்றதா இருந்தாலும் நீயா சொல்லிக்கோ, எங்களை கூட்டு சேர்த்துக்காத. உன் பாவத்துக்கு நாங்கள் உடன்பட மாட்டோம்னு சத்தியம் பண்ணிட்டு தான் உள்ள வரோம். நாங்க எந்த கர்மமும் உன்னோடு போட்டோம், எங்களை சேர்த்துக்காத. தெளிவா இருக்குங்க பாரு, அங்கதான் நீங்க நிக்கிறீங்க. உட்கார்ந்து ஓ நிக்கல. சோ மை காட். அதனால தான் ஏற்கனவே சொல்லிட்டு நீங்க இவ்வளவு தெளிவா இருக்கிறீங்க. நான் பைத்தியம், நீங்க தெளிவா இருக்கிறீங்க. இந்த கடவுள் வாழ்த்து என்பது, இதனை ஒரு மனிதர் உலகின் பிற மனிதர்களுக்கு எழுதும் போது அந்த மனிதர் தன்னுள் உள்ள கடவுளை கண்டுணர்ந்து, தன்னுள் உள்ள கடவுள் துவத்தை அறிந்து அனுபவித்து, அந்த கடவுளின் இருப்பு, அந்த கடவுளினுடைய உணர்வு அனைத்து மனிதர்களுக்குள்ளும் இருப்பதை உணர்ந்து, என்னுள் உள்ள கடவுள் துவத்தை நான் வாழ்வித்துக் கொண்டிருக்கின்றேன், அதுபோல நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களில் உள்ள கடவுள் துவத்தை வாழ்வித்துக் கொள்ளுங்கள் என்று வாழ்த்துகிறார். இந்த கடவுள் வாழ்த்து என்ன சொல்லுது? இந்த கடவுள் வாழ்த்து என்ன சொல்லுது? என்னுள் உள்ள கடவுள் துவத்தை கண்டுணர்ந்து நான் அதனை வாழ்வித்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். உன்னிலும் அந்த கடவுள் துவம் உண்டு, கடவுள் உன்னுள் இருக்கிறான். முதன்மை பொருளே, முதன்மை கருத்தை என்னதான்? கடவுள் உன்னுள் இருக்கிறான். இது மிக பெரும் ஒரு பேருண்மை, ஆனால் எளிமையான உண்மை. ஆனால் உலகம் இதற்கு உடன்படாமல் இருக்கின்றது. உலகம் இதற்கு உடன்படாமல் இருக்கின்றது. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு என்னும் முதன்மை குரலிலேயே படைப்புகள் ஒவ்வொன்றோடும் நேரடியாக தொடர்பு கொண்டவன் இறைவன். படைப்புகள் ஒவ்வொன்றுக்கும் மூலமானவன் கடவுள். படைப்புகள் ஒவ்வொன்றிலும் முதன்மை உறவாக இருக்கின்றவன் கடவுள். இறைமை அல்லது கடவுள் என்று சொல்லக்கூடிய அந்த மூல கருவிலிருந்து தான் அனைத்துமே வெளிப்பட்டிருக்கின்றது. கடவுள் ஒரு ஜாதிக்கானவன் அல்ல, கடவுள் ஒரு மதத்துக்கு உரியவன் அல்ல, கடவுள் ஒரு இனத்திற்கு உரியவன் அல்ல, கடவுள் ஒரு நாட்டுக்கு உரியவன் அல்ல, முழு உலகமே அவனிலிருந்து தான் வெளிப்பட்டிருக்கின்றது என்கிற ஒரு பேருண்மையை அழகாக பதித்து, கடவுள் உன்னுள் இருக்கிறவன், உனக்கு முதன்மையானவன், உனக்கு உயிரானவன், உனக்கு மூலமானவன் என்கிற கருத்தை உனக்கு உணர்த்தி, அதை உணர்ந்து நீ வாழ்ந்தால், அதை உணர்ந்து உன்னுள் உள்ள கடவுள் துவத்தை நீ வாழ்வித்தால் இந்த வாழ்த்து உனக்கானது. ஆனா இங்க மனிதர்கள் மோசம் போயிருக்கிறார்கள். மனிதர்கள் மோசம் போயிருக்கிறார்கள், ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள். ஏதோ ஒரு காலத்தில் ஏதோ ஒரு மனிதன் தன்னுள் உள்ள கடவுள் துவத்தை உணராது போனான். எனக்குள் இருப்பது கடவுள்னு உணர்ந்தா என்னுடைய கடம், இந்த உடம்பு, இந்த கடம் என்பது கடவுள் என்னும் அந்த பேருயிரை, பேரறிவை, வாலறிவனை சுமந்து கொண்டிருக்கின்ற ஒரு பாத்திரம் தான் என்கிற உணர்வு எனக்கு வந்துவிட்டால்
எல்லா கடமும் அதே தான் எனக்கு புரிஞ்சிட போகுது. கடவுள் என்னுள் இருக்கிறார் என்கிற உணர்வு எனக்கு வந்துட்டா உன்னுள்ளும் இருக்கிறார் என்பதுதான் அடுத்து வரக்கூடிய உணர்வு. இந்த உடம்பில் அவன் தான் உயிராக இருக்கிறான் என்பது எனக்கு புரிந்தால் அந்த உடம்பிலும் எந்த உடம்பிலும் அவன் தான் உயிராக இருக்கிறான் என்பது எனக்கு எளிமையாக புரிய போகிறது. ஆனால் இதற்கு மாறாக கடவுளை வேறெங்கோ சொர்க்கத்தில், பரலோகத்தில், வைகுண்டத்தில், கைலாசத்தில், கடவுளை உயிரினங்களுக்கு, படைப்புகளுக்கு தூரமாக, வேறாக, மாறாக காண்பித்திருக்கும் ஒரு ஏற்பாடு இங்கு செய்யப்பட்டிருக்கிறது என்றால் அதை செய்தவன் தன்னுள் தானே கடவுளை உணர தவறியவன். கடவுளை இங்க பல்வேறு விதமான கற்பனை கடவுளர்களை ஏற்பாடு செய்திருக்கும் எவரும் தன்னுள் தானே கடவுளின் இருப்பை உணர தவறியவர்கள். அவர்களில் உள்ள இறைத்துவத்தை அவர்கள் உணர்ந்திருந்தால் இன்னொருவனை அவர்கள் தவறாக என்ன செய்ய முடியாது? வழிநடத்த முடியாது. இங்க எல்லா குறளையும் பாருங்க. முதற்றே உலகு, உலகுக்கெல்லாம் முதன்மையானவன். உலகம் அனைத்தும் அவனோடு சம்பந்தப்பட்டது, அதான் நேரடியா சம்பந்தப்பட்டது. வாலறிவன், வாலறிவன் என்பது என்ன? அனைத்து படைப்புகளிலும் அவன் இயற்கையாகவே இயல்பாகவே தன் அறிவை வைத்து விட்டு இருக்கிறான். வேற படைப்புகள்லாம் அப்புறம் போங்க, உங்க உடம்பு கிட்ட வாங்க. உங்க உடம்புல ஒரு தன்னிச்சையான இயக்கம் இருக்கு இல்லையா? அது எத்தனை பெரிய அறிவோடு இயங்குகிறது என்பதை என்றாவது கவனித்ததுண்டா? எப்படி தன்னால சுவாசம் பண்ணிக்குது, எப்படி தன்னால இதயத்தை துடிக்க வச்சுக்குது, எப்படி தன்னால பசி ஏற்படுது, எப்படி தாகம் ஏற்படுது, எப்படி தூக்கம் வருது இந்த உடம்புக்கு, எப்படி சாப்பிடுறத செரிமானம் பண்ணுது. எதை தின்னாலும் என்னவா மாத்திக்குது? ரத்தமாவும் சதையாவும் மாத்திக்குது. இத்தனை ஆண்டு காலம் நீங்கள் பிறந்ததிலிருந்து தின்ற இட்லி எங்கே? சட்னி எங்கே? சாம்பார் எங்கே? பிரியாணி எங்கே? கோழி எங்கே? ஆடுகள் எங்கே? மாடுகள் எங்கே? எங்கே? அம்மா வயிற்றுக்குள்ள இருக்கும் போது அந்த 10 மாதம் அந்த தீட்டு தூமை அதனை எல்லாம் திரட்டி இதனை அழகான ஒரு உடம்பாக்கினான். அதுதான் நம்ம சித்தர் நமக்கு என்ன பேர் வச்சுக்கிறாரு, சிறப்பு பேரு? நல்லா சத்தமா சொல்லணும், தூமை பயல். நம்ம எல்லாம் யாரு? தூமை பசங்க. சொல்லுங்க, நம்ம எல்லாம் யாரு? ஆமா, நான் கிறிஸ்தவ, நான் இந்து, நான் முதலியாரு, நான் செட்டியாரு, நான் பறைய, நான் பாப்பா. நோ, எல்லாரும் என்னன்னு சொல்லணும்? நான் ஒரு முட்டாளுங்க அப்படின்னு பாடினாங்களே, அது போல நான் ஒரு தூம பையங்க. சொல்லுங்க. ஐயோ, காலையில இந்த பைத்தியத்தை எப்படி சிக்கணுமே. நீ வேணுமோ அதுவாயிரு, எங்களை வர ஏன் சேர்த்துக்கிற. எவ்வளவு அற்புதமாக அந்த கருவில் அம்மாவுக்கு அறிவே கிடையாது, அப்பாவுக்கு அறிவே கிடையாது. அறிவுனா எந்த அறிவு? என்ன செய்யறதுக்கான அறிவு. அவங்க அதனோட உடன்படல. ஆனால் அந்த உடலுக்குள் அற்புதமான ஒரு உருவேற்பை அந்த இறைவன் செய்து விட்டான். வெளியே வந்த பிறகும் அவனுடைய உடல்கள் தான் எல்லாம். அரிசி, பருப்பு, காய்கறி, ஆடு, மாடு, கோழி என்னென்ன இருக்குதோ எல்லாமே அவனுடைய உடல்கள் தான். அந்த உடலெல்லாம் எடுத்து இந்த உடலுக்குள்ள போடுறோம். அதை என்ன செய்து எல்லாத்தையும் தன்மையப்படுத்திக்குது. நான் தின்னவைகள் எல்லாம் எங்கே? அதுதான் எனக்கு ரத்தமாக, மாம்சமாக, நானாக, நீயாக உருமாறி இருக்கின்றன. இவ்வளவு அற்புதமான ஒரு அறிவு, வாலறிவு எல்லா படைப்புகளிலும், எல்லா உயிர்களிலும், எல்லா உடல்களிலும் அந்த வாலறிவு இருக்கின்றது. இறைவன் எத்தனை பெரிய வாலறிவன் என்பதை நீ அவனை தேடி போய் கண்டுபிடிச்சு அறிய வேண்டிய அவசியம் கிடையாது. உன் உடம்பை பார்த்தாவே உனக்கு தெரியணும். இப்போ உன் உடலுக்கு நெருக்கமா, உன்னுடைய உயிருக்கு நெருக்கமா, உன்னுடைய வாழ்வுக்கு நெருக்கமா, உன்னுடைய செயல்களுக்கு நெருக்கமா, உன்னுடைய ஐம்பொறிகளுக்கு நெருக்கமா, இதெல்லாம் தாண்டி உன்னை வச்சான் தனக்கோமை இல்லாதவன். உன்னை போல் வேறொன்றை அவன் செய்யவில்லை என்பதிலேயே அவன் ஒப்பற்றவன் என்பதை உனக்கு விளங்க செய்திருக்கிறான்.
இப்படி ஒவ்வொன்றிலையும் எந்த ஒன்றிலும் கடவுள் உனக்கு தூரமாக இல்லை. நீ வெளியே தேடும்படியாக, நாடும்படியாக, ஒரு ஏற்பாடு உனக்கு வேறு யாரோ செய்யும்படியாக இறைவன் இல்லை. அவன் உன்னுடைய உயிரோடு சம்பந்தப்பட்டவன், உன் உடலோடு தொடர்பு கொண்டவன், உன் உணர்ச்சிகளோடு தொடர்பு கொண்டவன், உனக்கு உணர்வுகளை அருள்கிறவன், உன்னுடைய இருமை பண்புகளை விலக்கி உன்னை ஒருமையாக்குகின்றவன், உன்னுடைய பொறிகள் வழியாக உன்னை நிறைவு செய்து கொண்டிருக்கிறவன், உனக்கு ஒப்பாக இந்த உலகத்தில் வேறு ஒருவனை செய்யாததினாலே அவன் எவ்வளவு ஒப்பற்றவன், தனித்துவமானவன் என்பதை உன் வழியாகவே உனக்கு அவன் விளங்க செய்து கொண்டிருக்கிறான். உன்னுடைய பிறவியினுடைய வாழ்க்கையினுடைய இந்த பெருங்கடலை நீந்தி கடப்பதற்கு உனக்கு துணையாக உன்னுள்ளேயே அவன் இருந்து கொண்டிருக்கிறான் என்று முழுமையாக ஒரு மனிதனுக்குள் கடவுள்துவம் எவ்வாறு வாழ்ந்து கொண்டிருக்கின்றது என்பதை உணர்த்தி அதனை வாழ்வித்துக்கொள் என்று பாடிய பாடல்தான், இயற்றிய இலக்கியம்தான் கடவுள் வாழ்த்து. என்னுள் உள்ள கடவுள்துவத்தை நான் உணர்ந்து விட்டேன், உன்னுள் உள்ள கடவுள்துவத்தை நீ உணர்ந்து அதனை வாழ்வித்துக்கொள். நான் அதனை வாழ்த்துகிறேன், கடவுளை வாழ்த்துகிறேன், உன்னுள் உள்ள கடவுள் தன்மையை வாழ்த்துகிறேன், உன்னுள் கடவுள் வாழ வேண்டும் என்று விரும்பி வாழ்த்துகிறேன். அவனுடைய மலரடி, அவனுடைய திருவடி உன்னில் பதிக்கப்பட்டிருக்கிறது, அதனை பற்றிக்கொள். அவன் உன்னுடைய உயிருக்கு, உன்னுடைய உடலுக்கு மூலமானவனாக, முதன்மையானவனாக இருக்கிறான், அவனை பற்றிக்கொள். அவன் உன்னுடைய மனமாகிய மலரில் விற்றிருக்கிறான், அவனை பற்றிக்கொள். அவன் இருமைகளை கடந்து உன்னை வாழ்விக்கும்படி உனக்கு உணர்த்துகிறான், தானே அவ்வாறு தான் இருக்கிறேன் என்று தன்னை போல் ஆக உனக்கு வழிகாட்டுகிறான், அந்த நெறியில் உன்னை நடத்துகிறான், அவனை பற்றிக்கொள். இப்படி எல்லாமே என்ன சொல்லுது? கடவுள் உனக்குள்ள இருக்கிறான், கடவுள் உனக்குள்ள இருக்கின்ற உயிர் பொருள், கடவுளை நீ பற்றிக்கொள், அந்த கடவுளை வாழவை, அந்த கடவுள் தன்மையை வாழ்வே. நீ என்பது இறைமைக்கு தூரமான, இறைமைக்கு மாறுபட்ட ஒரு உயிரினம் அல்ல. நீ உன்னை மனிதன் என்று கருதுவதுதான் மாயை, உன்னை கடவுள் என்று நினைத்தால் அதுதான் உண்மை. உன்னுடைய உடல் கடவுளின் பஞ்சபூதம், உன்னுடைய உயிர் அந்த பஞ்சபூதத்தின் முதன்மை பூதமாகிய ஆகாயம், உன்னுடைய உள்ளம் அதுவும் அந்த பஞ்சபூதத்தின் முதன்மை பூதமாகிய ஆகாயம்தான். முழுசா நீ யாரா தான் இருக்கிற? கடவுளா தான் இருக்கிற. கடவுள் தான் நீயாக, நானாக, அதுவாக, இதுவாக, எதுவாகவும் இங்கு வெளிப்பட்டிருக்கின்றது. ஆக கடவுள் கருத்து உனக்கு தூரமானது இல்லை என்கிற இடத்திற்கு முதன்மையாக வா. ஏன்னா அந்த உலகத்துல என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னா, எப்பவோ யாரோ முதல் இந்த உலகத்தில் யாரோ ஒருவன் தன்னுள் உள்ள கடவுள் தன்மையை உணராது, தன்னுள் உள்ள கடவுளை வாழ்விக்காது, தன்னைத்தானே ஏமாற்றிக் கொண்டு முதல் சாத்தானாக மாறியிருக்கிறான். யாரா மாறி இருக்கிறான்? முதல் சாத்தானா மாறி இருக்கிறான். இந்த மத்தேயு நூல்ல 23:15 நினைக்கிறேன். நான் தப்பா சொன்னா கூட நீங்க போய் தேடி கண்டுபிடிச்சி ஆஹா தப்பா சொன்னாருன்னு கண்டுபிடிக்க போறதில்ல. கொண்டு வரல. ஆமா, கொண்டு வந்தா இப்பயே புரட்டி பார்த்து நீயா நான் புஷ்டிப்பீங்க. 23:15 நினைக்கிறேன். மாயக்காரராகிய வேதப்பாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ, ஒருவனை உங்கள் மார்க்கத்தான் ஆக்கும்படிக்கு நீங்கள் மலைகளையும் சமுத்திரங்களையும் சுற்றி வருகிறீர்கள். அவனை உங்கள் மார்க்கத்தானாக மாற்றிய பிறகு உங்களை விட அதிகமாய் நரகத்தின் மகனாக்குகிறீர்கள். மதம் மாறுகிறவர்களை, மதம் மாற்றுகிறவர்களை இங்கு இயேசு நரகத்தின் பிள்ளைகள் சொல்றார். நரகம் யாருக்காக செய்யப்பட்டதுன்னு அவங்களே எழுதி வச்சிருக்காங்க. சாத்தானுக்காக செய்யப்பட்டது. அப்ப நரகத்தின் பிள்ளைகள் யாரு?
சாத்தானுடைய பிள்ளைகள் தானே கடவுளின் அவதாரமாக வெளிப்பட்டிருக்கும் போது, தன்னுள்ளேயே கடவுள் அனைத்துமாக இருந்து வாழ்வித்துக் கொண்டிருக்கும் போது, அந்த கடவுள் தன்மையை உணர்ந்து அதனை வாழ்வித்து தான் வாழ்ந்து முழுமை பெறும் வாழ்க்கையே வாழ்க்கை. இறைவன் உன்னை யாராக எதுவாக இருக்கும்படி படைத்திருக்கின்றானோ அதுவாகவே நீ இருப்பதுதான் இறைமகன் என்பதின் அடையாளம். நீ மனுஷனா வந்திருக்கிறியா, எப்படி இருந்துக்கோ, மனுஷனாவே இருந்துக்கோ. கிறிஸ்தவன் ஆக வேணாம், முஸ்லீம் ஆக வேணாம், இந்து ஆக வேணாம், சமணன் ஆக வேணாம், பௌத்தன் ஆக வேணாம், சீக்கியன் ஆக வேணாம். அப்படி ஆகுவதற்காக இறைவன் உன்னை செய்யவில்லை. மதங்களை படைத்தவன், மத நிறுவனங்களை நடத்தி கொள்ளுகிறவன் எவனும் யார்தான்? சாத்தான் தான். யார்தான்? சாத்தான் தான். மதத்துல சேர்ந்திருக்கிறவங்க எல்லாம் யாரா மாறதுக்காக தான் சேர்ந்திருக்கிறாங்க? சாத்தான்களா மாறுறதுக்கு தான் சேர்ந்திருக்கிறாங்க. அதுவும் மதத்தை நடத்துறவங்க 1 மடங்கு சாத்தான்னா, மதத்துக்குள்ள போய் சேர்றவங்க 2 மடங்கு சாத்தான்ட்டாரு. நான் சொல்ல, எல்லா பழியும் எல்லா புகழும் யாருக்கு போய் சேரட்டும்? இயேசுநாதருக்கு போய் சேரட்டும். ஓரறிவு உயிரிலிருந்து 5 அறிவு உயிர் வரைக்கும் இந்த உலகத்துல எப்படி வெளிப்பட்டிருக்கோ அப்படியே வாழ்ந்துட்டு போகுது. யாராவது சிங்கத்தை பிடிச்சி ஞானஸ்தானம் கொடுத்து பாத்துக்கிறீங்களா? சொல்லுங்க. யாராவது சிறுத்தைய கரடியை பிடிச்சின்னு போய் திருப்பதியில மொட்டை அடிச்சு பார்த்துருக்கீங்களா? அட்லீஸ்ட் குரங்குக்காவது. அதெல்லாம் காட்டுல இருக்குது, பிடிக்க முடியல. காக்கா குருவி குரங்காவது பிடிச்சதுன்னா பண்ணிட்டு பார்த்துருக்கீங்களா? ஏன் தேவைப்படல அதுக்கெல்லாம்? மத மாற்றம் தேவையில்லை, மனமாற்றம் தேவையில்லை, கடவுளை அப்பான்னு ஏத்துக்க வேண்டிய அவசியம் அதுங்களுக்கு இல்லை. பொழப்பு நடக்காம இருக்குது. அதுங்களுக்கெல்லாம் அறிவு இருக்கு. நாங்கெல்லாம் கன்வெர்ட் ஆக வேண்டிய அவசியம் கிடையாது. நாங்க யாரா வந்திருக்கிறோமோ, எதுக்கு வந்திருக்கிறோமோ, எப்படி வந்திருக்கிறோமோ, இறைவன் என்னை எதுவாக வச்சிருக்கிறாரோ அதுவாகவே நாங்கள் இருந்து விட்டு போகிறோம். அதெல்லாம் இருந்துட்டு போகுது. ஆனால் தான் அப்டேட் ஆகுது. அது அடுத்த நிலைக்கு போகிறது. ஆனா நாம தான் என்ன செய்யறோம்? டிகிரேட் ஆகிறோம். இப்படி போறோம், ரிவர்ஸ்ல போறோம். காரணம் என்ன? இறைவன் உன்னை யாராக வைத்தானோ, எதுவாக வெளிப்படுத்தினானோ அதுவே நீ. அதுவாக இருக்கும் அந்த இயல்பு, அந்த அசல் தன்மையே கடவுள் தான் என்று நீ உணர்ந்திருக்கவில்லை. ஏதாவது ஒரு மத சடங்கு, ஏதாவது ஒரு மத நிறுவனம், ஏதாவது ஒரு மத போதகன், ஏதாவது ஒரு மத சாமியார், ஏதாவது ஒரு மத வேதம் என்னை நான் ஏற்கனவே கடவுளுக்கு பிள்ளையாக இராத போது, கடவுளால் பெற்றெடுக்கப்படாத போது, கடவுளுக்கும் எனக்கும் தொடர்பு இல்லாமல் இருக்கும் போது ஏதாவது இவைகளை சடங்குகளை செய்து என்னை கடவுளுக்கு பிள்ளையாக்க முடியுமா? ஒரு மனிதன் கடவுளுடைய பிள்ளை, அவன் இறை மகன் என்பது எப்பொழுது ஏற்பட்ட உறவு? நான் உறவுகள் அந்த படிநிலைகள் சொன்னதானே உங்களுக்கு. அப்பாக்கும் பிள்ளைக்குமான உறவு அந்த குழந்தை பூமியில வெளிப்பட்ட பிறகுதான் தொடருது. அம்மாவுக்கு பிள்ளைக்குமான உறவு அப்பாவுக்கு முன்னாடி 9 மாதம் 10 மாதம் முன்பாகவே துவங்கி விடுகிறது. ஆனால் இறைவனுக்கும் மனிதனுக்குமான உறவு எப்பொழுது அவன் என்னை விரும்பினானோ, அவனுடைய சிந்தையில் என்னை வடித்தானோ, அவனுடைய கருத்தில் நான் நின்றேனோ, நான் இருக்க வேண்டும், என் இருப்பு இவ்வாறு இங்கே வெளிப்பட வேண்டும் என்று அவன் எப்போது என்னை தீர்மானித்தானோ அப்பொழுதே நான் அவன் பிள்ளை தானே. அவனுடைய புத்தியில, அவனுடைய சிந்தையில, அவனுடைய விருப்பத்துல எப்பொழுது நான் உருவானேனோ அப்பொழுதே நான் யாருடைய பிள்ளை தான்? சொல்லுங்க, யாருடைய பிள்ளை தான்? இங்க வந்த பிறகு ஒரு தண்ணிக்குள்ள மூழ்கி எடுத்தோ, சில மந்திரங்கள் ஜபங்கள் ஓதியோ, ஏதாவது மாலையோ, இதுக்கு என்ன பேரு, பூணூல் ஏதாவது போட்டோ, தீர்த்தம் ஏதாவது தெளித்தோ, இல்லை மொட்டை அடித்து அழகு குத்தி ஏதாவது சடங்கு சம்பிரதாயங்கள் செய்தோ என்னை கடவுளுக்கு பிள்ளையாக்க முடியுமோ? ஆனா அண்ட சராசரங்களை படைத்து ஆளுகிற அந்த கடவுளுக்கு என்ன புள்ளியாக்கக்கூடிய அளவுக்கு இந்த உலகத்துல என்ன சடங்குடா இருக்கு? அப்படி ஒரு ஏஜென்ட் யாரா?
சொல்லுங்க, அப்படி ஒரு ஏஜென்ட் யாரு? எந்த முகவனை அவன் வைத்திருக்கிறான்? எவ்வளவு பெரிய ஏமாற்று வேலை சொல்லுங்க, எவ்வளவு பெரிய ஏமாற்று வேலை. இவன் கடவுளை வாழ்த்துகிறான். ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் கடவுள் இருக்கிறான். உனக்குள் உள்ள கடவுளை உணர்ந்து அதனோடு நீ உறவுப்பட்டு அதனுடைய நீதி நெறிகளை புரிந்து அதனுடைய திருவடிகளை பணிந்து உன் வாழ்வை ஈடேற்றிக்கொள் என்று இங்க உணர்த்துகிறானே தவிர, அப்படி உணர்த்தின வள்ளுவனையே பிடிச்சி ஞானசானம் கொடுக்குறாங்க, வள்ளுவனையே பிடிச்சி காவி துணி போத்துறாங்க, வள்ளுவனையே பிடிச்சி திருநீர் அடிக்கிறாங்க, நாமம் போடுறாங்க, வள்ளுவனையே பிடிச்சி பூணூல் போடுறாங்க, வள்ளுவனையே பிடிச்சி சமணன் ஆக்குறாங்க, பௌத்தன் ஆக்குறாங்க. என்னென்ன ஆக்க முடியுமோ அத்தனையும் யாரையே பிடிச்சி ஆக்க பார்க்குறாங்க. ஒவ்வொரு உயிரும் கடவுளின் அசல் பிள்ளைகள். ஒவ்வொரு மனிதனும் கடவுளின் அசல் அவதாரம். அந்த அசல் அவதாரத்தை இங்க பிடிச்சி இவன் ஏற்படுத்தி இருக்கிற கற்பனை கடவுள்களை ஏற்றுக்கொள்ளும்படி செய்து ஞானஸ்தானம் கொடுக்குறான் பாருங்க, தீர்த்தம் தெளிக்கிறான் பாருங்க, நதியில முக்கி எழுப்புறான் பாருங்க, சடங்கு சம்பிரதாயம் செய்யறான் பாருங்க. அதுல வெற்றி கண்டது சாத்தான்கள். உலகமெங்கிலும் அதிகம் இருப்பது யார்தான்? சாத்தான்கள். நீங்க ஒண்ணு பாருங்களா, சாத்தான் உபதேசம், சாத்தான் இது எங்க அதிகமா பேசப்படுது? மதங்கள்ல, சர்ச்சில் ஓட்டுறது அவங்க தான். பிசாசுகளின் தலைவனாலே பிசாசுகளை பேய்களை ஓட்டுகிறான்னாங்களே, அது யாருக்கு தான் பொருந்தோம்? அவங்களுக்கு தான் பொருந்தோம். அவங்க தான் தலைவர்கள், சாத்தானின் தூதுவர்கள். மனிதன் எதுவும் இல்லாமல் அம்மனமா ஒரு குழந்தை அந்த பூமியில பிறக்குது இல்லைங்க, எதுவுமே இல்லாம அம்மனமா ஒரு குழந்தை பூமியில பிறக்குது இல்லை. அப்படி பிறந்த குழந்தையே கடவுள் அவதாரம் தான். அந்த குழந்தைக்கு உடம்பு கொடுத்தது கடவுள் தான், அந்த குழந்தைக்குள்ள உயிரா இருக்கிறது கடவுள் தான், அந்த குழந்தைக்கு உணர்வு பசி உணர்வை தூண்டுவது கடவுள் தான். கடவுள் இல்லாம எந்த ஒரு உயிரினமும் இந்த உலகத்துல உருவாகிறது இல்லை. கடவுளுடைய இயக்கம் இல்லாமல், ஆற்றல் இல்லாமல் எந்த உயிரும் இந்த உலகத்தில் வாழ்கிறது இல்லை. அப்படிப்பட்ட உறவில் உணர்வில் நாம் ஒவ்வொருவரும் கடவுளின் பிள்ளைகள், அவரோடு உறவு கொண்டவர்கள். இந்த உறவை வேற யார் ஏற்படுத்த முடியும்? எப்படி ஏற்படுத்த முடியும்? ஒரு மதம் எப்படி உறவை ஏற்படுத்த முடியும்? அப்படியே ஏற்பட்ட உறவு எப்படி தெரியுமா? வா குப்புசாமி வா, முனுசாமி வா, லதா வா, ராணி வா, ரோஜா வா, வள்ளியம்மா வா, ரத்னம்மா வா, எல்லாம் வா. தண்ணியில முக்கி எழுப்பும் போது நீ எஸ்தர் ஆயிடணும், நீ மோசஸ் ஆயிடணும், நீ ஜோஷுவா ஆயிடணும், நீ டேனியல் ஆயிடணும், நீ டேவிட் ஆயிடணும். இப்போ ஒட்டுமொத்தமா என்ன சொல்லுது ஒரு சமூகம்? இஸ்ரேல் நாட்டு எபிரேய பெயர்களை வச்சுக்கினா நீ கடவுள் புள்ள, இல்லைன்னா நீ யாரு? சாத்தான் புள்ள. எவன் உன்னை சாத்தான் புள்ளன்னு சொல்றானோ அவன் தான் யாரு? ஏற்கனவே என்ன ஆயிட்டுக்கிறான்? சாத்தான் ஆயிட்டுக்கிறான். ஒட்டுமொத்த மத நிறுவனங்களும் என்னவா தான் இருக்குதுங்க? சாத்தான்துவத்தில் தான் இருக்கின்றது. அது மனிதனுக்குள் உள்ள இறைத்தன்மையை, இறைத்துவத்தை மறைக்கின்றது. அதற்கு அவனை தூரப்படுத்துகின்றது, அதிலிருந்து அவனை விலக்குகின்றது, அவனை வேறு வழிக்கு திசை திருப்பி நடத்துகின்றது. அதான் இங்க சொல்றாரு, ஒருவனை உங்கள் மார்க்கத்தான் ஆக்கும்படிக்கு. இஸ்லாம் ஒரு மார்க்கம், கிறிஸ்தவம் ஒரு மார்க்கம் சொல்லுது, யூதம் ஒரு மார்க்கம் சொல்லுது. இவங்க யாரையெல்லாம் அவங்க மார்க்கத்தில் சேர்க்க முடியாது தெரியுமா? ஏற்கனவே இவர் தன்னை தனி மார்க்கம்னு உணர்ந்திருக்கணும். நானே வழியும், நானே சத்தியமும், நானே ஜீவனுமா இருக்கிறேன்னு சொன்னார்ல. அப்படி ஒவ்வொருவரும் தன்னுள் உள்ள அந்த நானே வழியாக இருக்கின்றது என்பதை விளங்கி கொண்டால், உணர்ந்து கொண்டால், நான் ஏற்கனவே இறை மகனாக, இறை வெளிப்பாடாக, இறை அவதாரமாகத்தான் இந்த மண்ணில் வெளிப்பட்டிருக்கிறேன், நான் கடவுளின் பிள்ளையாகத்தான், கடவுளின் பிள்ளை என்று அவன் சிந்தையில் நான் உருவானேன். அவன் தான் என்னை பெற்றெடுத்தவன், அவன் தான் என்னுடைய ஆதி பெற்றோர், அவன் தான் என்னுடைய உண்மை பெற்றோர். அவனாலே கருவாகி, அவனாலே உருவாகி, அவனில் தான் நான் வெளிப்பட்டு அவனுக்குள் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு ஒரு தனி மார்க்கத்தில், தன் மார்க்கத்தில் வந்துட்டான் பாத்தீங்களா? அவனை தான் என்ன செய்ய முடியாது? எந்த மத மார்க்கத்திலையும் வசப்படுத்த முடியாது.
இப்போ என்னை வந்து யாராவது கன்வெர்ட் பண்ண முயற்சி பண்ணுவாங்க நினைக்கிறீங்க? அப்படியே முயற்சி பண்ணணும்னு சொல்வாடியே, அவன் ஒரு மார்க்கமான ஆள்ரா, அவன் உபதேசங்கள்லாம் ஒரு மார்க்கமாக இருக்கும், அவன்கிட்ட என்ன பண்ணாதீங்க, போகாதீங்கன்னு சொல்லுவாங்க. ஆமா, நீ ஒரு மார்க்கமான ஆளா மாறணும். நீ ஒரு தனி மார்க்கம். உனக்கு ஒரு பொது மார்க்கம் கிடையாது, உனக்கு ஒரு மத மார்க்கம் கிடையாது. கடவுள் உனக்கு கொடுக்கல. உன்னை தவிர, உன் உடலை தவிர, உன் உயிரை தவிர, உன் உணர்வை தவிர, உன் உணர்ச்சிகளை தவிர, உன் உள்ளத்தை தவிர, நீ என்பதை தவிர, உன் இருப்பை தவிர வேறு எதையும் இறைவன் உனக்கு கொடுக்கவே இல்லை. எந்த மதமும் யார் கொடுக்கல? கடவுள் கொடுக்கல. எந்த வேதமும் யார் கொடுக்கல? கடவுள் கொடுக்கல. எந்த சடங்கு முறைகளும் யார் கொடுக்கல? கடவுள் கொடுக்கல. எதன் வழியாகவும் உன்னை கடவுள் இந்த பூமியிலே இன்னொருவர் சடங்கை செய்து, இன்னொரு வேத நூல், மந்திரங்கள் வழியாக, இன்னொரு மதத்தின் வழியாக, மத தலைவன் வழியாக உன்னை தனக்கு பிள்ளையாக ஏற்றுக்கொள்ளுகிற ஏற்பாடு கடவுள் செய்யவே இல்லை. ஏமாறவே வேணாம். புரியுதே இல்லையா உங்களுக்கு? மீண்டும் ஒரு முறை இந்த 10 குறட்பாக்களையும் மீண்டும் ஒரு முறை நீங்க சிந்தித்து பாருங்க. எங்கேயாவது கடவுளையும் உங்களையும் பிரிச்சு வச்சிருக்கா பாருங்க. நடுவுல ஏதாவது இடைத்தரகரை கொண்டு வந்திருக்கா பாருங்க. நடுவுல ஏதாவது மதமோ வேதமோ அங்க திணிக்கப்பட்டிருக்கா பாருங்க. எந்த உணர்விலிருந்து இந்த மனிதன் இந்த உண்மைகளை விளங்கினான்? அவன் இந்த உண்மைகளை உணர்ந்த போது, இதை எழுதும் போது, இதை வெளிப்படுத்தும் போது இங்கு என்ன மதம் இருந்தது? ஆதி மனிதனுக்கு மதம் இருந்திருக்குமா? சொல்லுங்க. முதல் மனித உலகத்தில் இருந்திருப்பானே, அவன் எந்த மதம்? யூத மதமா, கிறிஸ்தவ மதமா, இஸ்லாமா, இந்து மதமா, சமணமா, பௌத்தமா? ஆனா இன்னைக்கு என்ன நிலவரம்? மதம் இல்லாம மனுஷன் வாழவே முடியாது. ஏதாவது ஒரு மதத்தில் இருக்கணும். ஏதாவது ஒரு மதத்தின் வழியா தான் அவன் கடவுளை அடைய முடியும், கடவுளுக்கு பிள்ளையா இருக்க முடியும். என்னடா கதை? நீங்கள் ஒருவனை உங்கள் மார்க்கத்தான் ஆக்கும்படிக்கு மலையும் சமுத்திரத்தையும் சுத்தி வருவீங்க, அவ்வளவுதான். விட மாட்டீங்க. ஒருத்தன் கஷ்டம்னா விடுறது கிடையாது. எப்படின்னா அவனை கன்வெர்ட் பண்ணி ஆக என்ன பண்றீங்களா? சுத்துறீங்களா? அப்படியே சுத்தி. இப்ப அதிகமா சுத்துறவங்க கிறிஸ்தவங்க, மற்ற இயக்கங்கள், மதங்கள் எல்லாமே சுத்துது. எல்லாருமே எப்படியாவது அவங்க மதத்துல கன்வெர்ட் பண்ண முயற்சி பண்ணி சுத்துது. குறிப்பா கிறிஸ்தவங்க சுத்தி எங்க கொண்டு போய் சேர்ப்பாங்க? இயேசு பேர்ல கூட்டு வருவாங்க. ஆனா கடைசியா கூட்டு போய் சேர்க்கிற இடம் எதுதான்? யூத மதம் தான். அங்க நேரடியா வசப்பானதே யாரதான்? யூதர்களை தான். வேத என்னது பேரு? மாயக்காரராகிய வேத பாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ. என்னது? ஐயோ. இப்ப ஒட்டுமொத்த பேரும் இயேசு பேர்ல போய் எங்க போய் சேர்ந்திருக்கிறாங்க? இப்போ ஆபிரகாம் ஆயிருக்கிறாங்கோ, டேனியல் ஆயிருக்கிறாங்கோ, டேவிட் ஆயிருக்கிறாங்கோ, ஜாஷுவா ஆயிருக்கிறாங்கோ, என்னென்னமோ ஆயி அங்கதானே போய் சேர்ந்திருக்கிறாங்க. இப்ப அவங்களுக்கு எல்லாம் இயேசு அன்னைக்கு என்ன போட்டாச்சு? ஐயோ போட்டாச்சு. அவர்கள் எல்லாம் இரட்டிப்பான நரகத்தின் மகன்கள், இரட்டிப்பான நரகத்தின் பிள்ளைகள். ஒட்டுமொத்த கிறிஸ்தவங்களும் யாருங்க? இரட்டிப்பான நரகத்தின் பிள்ளைகள், சாத்தானின் பிள்ளைகள். கடவுளை எப்பொழுது நீ உன்னுள் உணர்கிறாயோ, உன்னை படைத்தவன், உன்னை பெற்றவன் என்பதை அறிகின்றாயோ, அதுதான் உனக்கான விடுதலை. அந்த உணர்வு தான் உன்னை வாழ்விக்கும். அந்த புரிதல் தான் உன்னை வாழ்விக்கும். உன்னுள் உள்ள இறைத்துவத்தை உணர்தலே, அறிதலே, அதனை அனுபவித்தலே உன்னை நீ சரியாக வாழ்விப்பது. ஆகவே தான் அந்த மனுஷன் கடவுள் வாழ்த்துன்னு ஒன்று வச்சிருக்கான். கடவுளுக்கு தேவையில்லை வாழ்த்து. நான் கூட சில நேரம் நல்லா இரு சாமி, சந்தோஷமா இரு சாமி அப்படின்னு சொல்றது உண்டு. ஏன்னா எல்லாம் உனக்குள்ள இருக்குது. நானும் உனக்குள்ள இருக்கிறேன், என் குடும்பம் உனக்குள்ள இருக்குது, என் மக்கள் உனக்குள்ள இருக்கிறாங்க, இந்த உலகமே உனக்குள்ள இருக்குது, என் தேவைகள்லாம் கூட உனக்குள்ள தான் இருக்குது. நீ நல்லா இருந்தா எல்லாமே நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு கருத்துல நல்லாரா சாமின்னு சொல்லுவேன் நான். நல்லாரா சாமி. ஆனா இது அப்படி சொல்லப்பட்டதில்லை. ஒவ்வொரு மனிதனும் தன்னுள் உள்ள இறைத்துவத்தை, கடவுள்துவத்தை உணர்ந்து அதனை வாழ்வித்திட வேண்டும் என்று இவன் விரும்பி இருக்கிறான்.
கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பெரிய துரோகம் நடந்திருக்குது, எவ்வளவு பெரிய வஞ்சகம் இங்கு நிறைவேறி இருக்கின்றது, எவ்வளவு மனிதர்கள் இங்கு வசப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். ஒரு மதத்துல 300 கோடி, இன்னொரு மதத்துல 140 கோடி, இன்னொரு மதத்துல 100 கோடி, இன்னும் சில இருக்கிற மதங்கள்ல சில கோடிகள். மொத்தமே எத்தனை தான்? 800 கோடி மக்கள் தான் மொத்த பேரும் பங்கு போட்டுக்கினாங்க. மனிதர்கள் எங்கே? இறை மக்கள் எங்கே? இறை அவதாரங்கள் எங்கே? இறைவனின் இந்த 6வது அறிவு உயிரினமான இந்த வெளிப்பாடுகள் எங்கே? எல்லாரையும் சாத்தான் பிள்ளைங்களை கன்வெர்ட் பண்ணிட்டாங்களே. நான் மனிதன் என்று நீ இறுதி வரை நின்று வாழ முடியுமானால் நீ இறைமகனாக வாழ்ந்து விட்டு போகிறாய். நான் கிறிஸ்தவன் என்றோ, நான் இந்து என்றோ, நான் இஸ்லாம் என்றோ, நான் பௌத்தன் என்றோ, நான் சமணன் என்றோ, நான் சீக்கியன் என்றோ நீ உன்னை அறிவித்துக் கொள்வாயானால், அடையாளப்படுத்திக் கொள்வாயானால் நீ இறைத்துவத்துக்கு எதிரான சாத்தான் துவத்தை தான் ஏற்றுக்கொண்டு சாத்தான் பிள்ளையாகத்தான் இங்கு வாழ்கிறாய். உண்மைக்கு நெருக்கமாய் வரக்கூடியவர்கள் அநேகம் பேர் இல்லை. ஏன்னா உண்மை ரொம்ப எளிமையா இருக்கு, உண்மை எங்கும் நிறைஞ்சு கிடக்கு, உண்மை சாதாரணமா இருக்கு. உண்மை எப்படி இருக்கு? சாதாரணமா இருக்கு. அதுக்கு எதுவுமே இல்லை. என்னங்க பிறந்ததுனாலே நான் கடவுள் பிள்ளையா? ஆமா, கடவுள் பிள்ளையா, கடவுள் சிந்தையில, கடவுள் விருப்பத்துல, கடவுள் வடிவமைப்பு செஞ்சு அவன் பெத்ததுனால தான் நீ எங்க வந்திருக்கிற, பூமிக்கு வந்திருக்கிற. நீ பிறந்ததுனாலே கடவுள் பிள்ளை. அப்படியா? மறுபிறப்பு, ஞான ஸ்நானம், அப்புறம் வெள்ளை துணி போடுறது, காவி துணி போடுறது, மாலை போடுறது, பூணூல் போடுறது, இதெல்லாம் ஏதோ எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ். இதெல்லாம் என்னது? ஃபிட்டிங்ஸே இல்லைல்ல. இதெல்லாம் இல்லைனாவே லைஃப் போர் அடிக்குதுல்ல. என்னமோ சாதாரணமா தெரியுதுல, சும்மா பிறந்து மனுஷனா வாழ்றதே கடவுள் பிள்ளை நல்லா வருகுது. ஏதாவது போய் எங்கேயாவது போய் ஒரு ஃபாதர் நல்லா அங்கி போட்டு அதுக்கு மேல ஒரு பெரிய ஸ்டோல் போட்டு அது மேல அப்படி எல்லாம் தொங்க விட்டுன்னு அப்படியே பெருசா அப்படி நின்று அப்படியே இப்படி வர வச்சு அப்படியே மெதுவா வர வச்சு அப்படி தொட்டு தொட்டு தலைமலை வச்சு ஏதோ ஒண்ணு பண்ணி ஞான தந்தை ஞானத்தாய் அப்படின்னு அவங்களுக்கு புதுசா ஒருத்தர் ஏற்பாடு பண்ணி இதெல்லாம் நடக்கும்போது ஏதோ ஒண்ணுல ஆஹா நான் இறைமகன் ஆயிட்டேன், இறைவன் என்னை ஏற்றுக்கொண்டான். நான்சென்ஸ். இறைவன் உன்னை ஏற்றுக்கொண்டானா? உன்னை இறக்குமதி செஞ்சதே யார் தான்டா? உன்னை இறக்குனதே யார் தான்? அவன் தான். விண்ணின்று இடிந்து வினக்கீடாய் மெய்கொண்டு அவனிலிருந்து உன்னை அவனுடைய பிள்ளையாக அவதாரமாக அவன் உன்னை இந்த பூமிக்கு அனுப்பி இருக்கிறான். போய் வாடா, வாழ்ந்துட்டு வாடா, என்னுடைய படைப்புகள்லாம் அனுபவிச்சுட்டு வாடா, நல்லா இருந்துட்டு வா, சந்தோஷமா இருந்துட்டு வா, எல்லாத்தையும் ரசி, எல்லாத்தையும் நுகர்ந்துட்டு வா, எல்லாத்தையும் ருசிச்சுட்டு வா அப்படின்னு அவன் தான் உன்னை இங்க அனுப்பி இருக்கிறான். இப்ப அவனுக்கு பிள்ளையாகிறதுக்கு உன்னை கன்வெர்ட் பண்றது யாரா? நம்மளாம் எவ்வளவு மோசடிக்குள்ள போய் வந்திருக்கிறோம்ல. உலகமாக மோசடிக்குள்ள நீங்களாம் சும்மா மோசடிக்குள்ள வந்து போனவங்க. நானும் மோசடிக்கு ஏஜென்ட்டாவே இருந்திருக்கிறேன். அப்போ மோசடிக்கு ஏஜென்டா இருந்து எங்களெல்லாம் மோசத்துக்குள்ள கூண்டு போய் வந்திருக்கிறேன். இப்போ எதுக்கு ஏஜென்ட் ஆகி எங்களை எதுல கூண்டு போய் வர போறியோ இப்போ மட்டும் என்னவோ இறைவா உனக்கு தான் வெளிச்சம். இன்னும் கூட உன்னை நாங்க நம்பி நிற்கிறோம். என்ன பண்றதுனே தெரியல. What to do? எல்லாம் உங்களை விட்டா எனக்கு வேற ஆள் இல்லை, என்ன விட்டா உங்களுக்கு வேற ஆள் இல்லைன்னு ஆகி போச்சு. என்ன பண்றது? ஆனா உண்மையாவே எவ்வளவு ஏமாற்று, எவ்வளவு மோசடி செய்யப்பட்டிருக்கிறோம். சிறுத்தைகளுக்கும் சிங்கங்களுக்கும் கரடிகளுக்கும் காக்கா பறவைகளுக்கும் சொர்க்கத்தை பற்றிய விருப்பம் இல்லை, நரகத்தை பற்றிய பயம் இல்லை. ஆனா மனுஷங்களுக்கு மட்டும் என்ன வந்துருச்சு? சொர்க்கத்தை பற்றிய விருப்பம் வந்துருச்சு, நரகத்தை பற்றிய பயம் வந்துருச்சு. ஏன்னா அது ஏற்பாடு செஞ்சவன் யாரு? மனுஷனா பிறந்தவன் தான் சாத்தானா முடியும். நல்லா புரிஞ்சுங்க. ஏன்னா இவன் தானே 6வது, அடுத்து ஒண்ணு 7வது போனோம், இல்ல 6லயே அது திரிஞ்சு போனோம், தேராத மாறணும். சோ எதெல்லாம் 6வது அறிவுல தேராத அறிவா மாறி போச்சோ, திரிஞ்சு போச்சோ, அதெல்லாம் சேர்ந்துதான் என்னத்தை ஏற்படுத்தி வச்சிருக்குது?
மதத்தை ஏற்படுத்தி வச்சிருக்குது, சொர்க்கத்தை ஏற்படுத்தி வச்சிருக்குது, நரகத்தை ஏற்படுத்தி வச்சிருக்குது, மீடியேட்டர், இடைத்தரகர்கள், மீட்பர், ரட்சகர், அவதார புருஷர்களை ஏற்படுத்தி வச்சிருக்குது, நிறைய நிறைய கதைகளை உண்டாக்கி வச்சிருக்குது. நாமெல்லாம் எதுல விழுந்தோம் தெரியுமா? நம்மளாம் எதுல விழுந்தோம் தெரியுமா? பொதுவாகவே நீண்ட நெடுங்காலமா நம்ம மரபு அணுகுல நமக்கு ஒரு மயக்கம் இருக்கு. அந்த மயக்கம் வந்து கதை கேட்கறதுல. அந்த மயக்கம் எதுல இருக்கு? நமக்கு கதை கேட்கறதுல ஒரு மயக்கம் இருக்கு. அதுவும் உணர்ச்சி பூர்வமான கதைகள்ல நாம் அப்படியே உருகிடுவோம். அப்படி வச்சா ஒரு கதை, இயேசுநாதருடைய சிலுவை காட்சி, அறையப்பட்டு ரத்தம் சிந்தி, அதுவும் சும்மா ஏதோ யாரை அடிச்சாங்க அறிஞ்சாங்கன்றதுலாம் கிடையாது. உன் பாவங்களுக்காக, உன் சாபங்களுக்காக, உன் நோய்களுக்காக, உன் துன்பங்களுக்காக, உன் பாடுகளுக்காகன்னு வச்சா பாருங்க கதை. அப்படியே உருகி ஊத்தி, ஆண்டவரே, ரட்சகரே, மீட்பரே, என் பாவங்களுக்காக அடிக்கப்பட்டீரப்பா, என்னுடைய நோய்களெல்லாம் சுமந்திரப்பா, என் சாபங்களை எல்லாம் ஏற்றிடப்பா அப்படின்னு உணர்ச்சி வசத்துல என்ன ஆயிட்டோம்? கனெக்ட் ஆயிட்டோம். எதுல கனெக்ட் ஆயிட்டோம்? உணர்ச்சி வசப்பட்டு கனெக்ட் ஆயிட்டோம். நம்ம உணர்ச்சிகளையும் நம்முடைய அந்த இரக்க சுபாவத்தையும் அவன் பயன்படுத்தி அந்த ஒரு கதைக்குள்ள 300 கோடி பேரை கட்டமைப்பு செஞ்சுக்கிட்டான். நாம எல்லாம் மதத்துக்குள்ள போயிட்டோம், சாத்தான் வசப்பட்டுட்டோம். என்ன ஆயிட்டோம்? நம்ம சாத்தான் வசப்பட்டுட்டோம். நானே கடவுள் என்பதை அறியாமல் என்னையே இன்னொரு கடவுளை ஏத்துக்க வச்சா பாருங்க, என்ன தந்திரங்க, என்ன தந்திரம். மதங்கள் என்ன வேலை செய்யுது? கடவுள்களை கன்வெர்ட் பண்ணுது. எதுக்கு? கற்பனை கடவுளர்களை வணங்கும்படி. உண்மைக்கு புறம்பாக்குது. உன் உள்ளிருக்கும் உண்மைக்கே உன்னை தூரமாக்குறது, உனக்கே உன்னை எதிராக்குகிறது, உனக்கே உன்னை முரணாக்குகிறது, உன்னில் இருந்தே உன்னை பிரித்து விடுகிறது. அப்ப என்னதான் தேவை இந்த சமூகத்துக்கு, இந்த மனித குலத்துக்கு? என்னதான் வேணும்? கடவுள் வாழ்த்து தான் வேணும். என்னதான் வேணும்? கடவுள் வாழ்த்து தான் ஒவ்வொரு மனிதனுக்கும் வேணும். நான் உன்னை வாழ்த்தி பாடுகிறேன், நீ வர வேண்டும். நான் உன்னுள் உள்ள இறைத்தன்மையை வாழ்த்துகிறேன். எதை வாழ்த்துறேன்? நானு உன்னுள் உள்ள கடவுள் தன்மையை வாழ்த்துறேன். கடவுள் வாழ்த்து. நீ கடவுள், உன்னுள் இருப்பது கடவுள், நீயாக இருப்பது கடவுள், உன்னை பெற்றெடுத்திருப்பது கடவுள், உனக்கு உயிராக இருப்பது கடவுள், உன்னுடைய உணர்வின் மூலம் கடவுள், உன்னை கருவாக்கினது கடவுள், உன்னை உடலாக்கி உருவாக்கினது கடவுள், உன் நன்மை தீமைக்கு அப்பாற்பட்டது கடவுள், உன் இயல்பு கடவுள், உன் அசல் கடவுள். ஆகவே நான் கடவுளை வாழ்த்துகிறேன். உன்னில் உள்ள கடவுள் தன்மையை எழுப்பு, அதனை வாழ விடு, அதனை உணர்ந்து கொள், அதனை பற்றிக்கொள். அதற்கு உன்னை தூரமாக்குகிற எந்த மதமும் சாத்தான் என்பதை அறிந்து சாத்தானை ஓட ஓட விரட்டு. மதப்பேயை விரட்டு. எந்த மதத்திலையும் சேராத, எந்த மத சடங்குக்கு அடிமைப்படாத, எந்த மத சாமியாரையும் அணுகாத. பாவாடையே வேணாம், சங்கிய வேணாம், லுங்கிய வேணாம், காவிய வேணாம், சிவப்பு வேணாம், வெள்ளைய வேணாம், பச்சைய வேணாம், எதுவுமே வேணாம். நான் நானா இருக்கிறேன் போடான்னு சொல்லு. கடவுளுக்கு நான் புள்ளன்றதுனால தான் இந்த பூமிக்கே வந்திருக்கிறேன்டான்னு சொல்லு. இந்த பூமியில நான் வந்த பிறகு நீ என்னவா மாத்த முடியாது? என்னவா மாத்த முடியாது? கடவுள் பிள்ளையா மாத்த முடியாது. எங்க அப்பனுக்கு என்ன புள்ளியாக்குறதுக்கு நீ யாரா? அவனுக்கு நான் பொறுக்கலன்னா நீ எப்படா என்ன எங்க அப்பனுக்கு புள்ளியாக்க முடியும்? நான் ஏற்கனவே அவனுக்கு தான் பிறந்திருக்கிறேன். அவன் தான் என்ன நினைச்சான், அவன் தான் என்ன விரும்பினான், அவன் தான் எனக்கு உடம்பு கொடுத்தான், அவன் தான் எனக்குள்ள உயிரா இருக்கிறான், அவன் தான் எனக்கு இந்த உலகத்தை கொடுத்திருக்கிறான். இப்படி மனிதர்கள் அவரவருடைய தனித்தன்மையில், தனித்துவத்தில், இறை உணர்வில் அவருக்குள் இருக்கிற கடவுள்துவத்தை பற்றி கொண்டு புரிந்து உணர்ந்து அதனை வாழ்வித்து வாழ்ந்திருந்தால் இந்த உலகம் எப்படிதான் இருந்திருக்கும்? எப்படிதான் இருந்திருக்குங்க? சொர்க்கமா தானே இருந்திருக்கும். ஆனால் இன்றைக்கு நரகமா இருக்கிறது. ஏன்? நரகத்தின் பிள்ளைகள் அல்லவா இந்த பூமியில் பெருகி இருக்கிறார்கள். கடவுள் உணர்ந்தவங்க எவ்வளவு பேரு? தன்னுள் உள்ள கடவுள் உணர்ந்து வாழ்வித்துக் கொண்டிருப்பவர்கள் எத்தனை பேரு? கோடியில் ஒருத்தன் கூட இல்லை. ஆனா ஒட்டுமொத்தமா கோடி கணக்கில் இருக்கிறவர்கள் எங்க இருக்கிறார்கள்?
ஆட்டு மந்தைகளாக, அடிமைகளாக மதங்களில் சாத்தான் கையில் சிக்கி இருக்கிறார்கள். சாத்தான் பிள்ளைகளாக இருக்கிறார்கள். அப்ப இந்த பூமி எப்படி இருக்கும்? கிறிஸ்தவ மதத்துல 300 கோடி சாத்தான் பிள்ளைகள். அப்படி ஒவ்வொரு மதத்திலும் கணக்கெடுத்தா 800 கோடியில 700க்கு மேல எங்க தான் இருக்கிறாங்க? சாத்தான் பிள்ளைகள் தான் பூமியில் நிறைஞ்சிருக்கிறாங்க. அப்ப இந்த பூமி எப்படி இருக்கும்? கல்வி வியாபாரம் ஆயிடுச்சு, கல்வி கொடுமையா இருக்குது, மனித தன்மை இல்ல, மனித அறிவை வளர்க்கறது இல்ல, மனித திறனை அழிக்குது, மருத்துவம் சரியா இல்ல, மருத்துவம் வியாபாரம் ஆயிடுச்சு, உயிரை வச்சு விளையாடுறாங்க, கொள்ளை அடிக்கிறாங்க. இப்படி எல்லாத்துலயும் வேதனைப்படுறீங்களா இல்லையா? சொல்லுங்க. ஏன் இந்த பூமியில நிறைஞ்சிருக்கிறது யாரு? இந்த பூமியை ஆள்றது யாரு? இந்த பூமியில கல்வி மருத்துவம் இதெல்லாம் கையில வச்சிருக்கிறது யாரு? கடவுள் உணர்ந்தவன் கையில இருக்குது. தன் இருப்பை கடவுளின் இருப்பாக கண்டு கொண்டவன் கையில இருக்குது. தன்னுள் உள்ள கடவுள் தன்மையை புரிந்து உணர்ந்து வாழ்வித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறவன் கையில இருக்குது. மதங்களை உருவாக்கி கடவுளுக்கு எதிராக செயல்பட்டு இருக்கிற மதத்தின் பிள்ளைகள், சாத்தானின் பிள்ளைகள், நரகத்தின் பிள்ளைகள் கையில் அல்லவா இந்த உலகம் இருக்கிறது. மருத்துவம் இருக்கிறது, கல்வி இருக்கிறது, அரசியல் இருக்கிறது, அனைத்தும் இருக்கிறது. அப்ப இந்த பூமி எப்படி சொர்க்கமாகும்? சொல்லுங்க. இந்த பூமி எப்படி வாழ்க்கை எப்படி வியாதி இல்லாம இருக்கும்? முதல்ல நீயோ கொஞ்சம் எமுத்தூண்டு, அவனோ இவ்வளோ பெருசு, அவ்வளோ பெரிய தாக்கத்தை நீ எப்படிதான் எதிர்கொள்வ இந்த உலகத்துல? அவன் என்ன கொடுக்கிறானோ அதான் கல்வி, அவன் என்ன கொடுக்கிறானோ அதான் மருத்துவம், அவன் என்ன கொடுக்கிறானோ அதான் வாழ்க்கை முறை, அவன் என்ன கொடுக்கிறானோ அதான் அரசியல். உண்மையான சொர்க்க நரக போராட்டம் எங்க நடந்து இருக்குது? பூமியில இப்ப நடந்துட்டு இருக்குது. தன்னுள்ள கடவுளை உணர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இறை மக்களுக்கும் தன்னுள்ள கடவுள் தன்மையை உணராமல் சாத்தான்களாக மாறி பிற மனிதர்களை தங்களுடைய மதத்துக்குள் மார்க்கத்துக்குள் கன்வெர்ட் செய்து கொண்டிருக்கிற சாத்தானுடைய பிள்ளைகளுக்கும் அவர்களை பின்தொடர்ந்து போய் கொண்டிருக்கிற சாத்தான்களுக்கும் எதிரான ஒரு போராட்டம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. சொர்க்கம் குட்டியோடு இருக்குது, நரகம் ரொம்ப பெருசா இருக்குது. சொர்க்கத்தின் பிள்ளைகள் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க, நரகத்தின் பிள்ளைகள் கோடி கணக்கில் இருக்கிறாங்க. புரியுதா இந்த இடம் உங்களுக்கு? எவ்வளவு பெரும் கேடு மனிதன் தன் அறிவால் தனக்குத்தானே வருவித்துக் கொண்டிருக்கிறான். தன் சுயத்தை வஞ்சித்துக் கொண்டது மட்டுமல்ல, ஊரார் உலகோர் சுயத்தை வஞ்சிப்பதற்கு இத்தனை பெரிய மதம் என்கிற வேதங்கள் என்கிற ஏற்பாடுகளை அவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். மொத்தம் கதை கட்டி வச்சிருக்கிறான். அவரவருள் இருக்கக்கூடிய. இதனால என்னாச்சு பாருங்க. உன் உடம்பு மேல உனக்கு அக்கறை இல்லை, உன் உயிர் மேல உனக்கு அக்கறை இல்லை, உன் மனசு மேல உனக்கு அக்கறை இல்லை, அதை வாழ்விப்பது எப்படின்னு தெரியல. ஒரு நோயற்ற ஆரோக்கியமான வாழ்க்கை முறை கிடையாது. மனம் அமைதியோடும் ஊக்கத்தோடும் உற்சாகத்தோடும் எப்பொழுதும் வச்சுக்க முடியல. எவ்வளவு பெரிய அழுத்தம் இந்த உலகத்தில் இருக்கேங்க. என்றைக்கு நாம் விழிக்க போகிறோம்? என்றைக்கு நாம் உணர போகிறோம்? இந்த மதங்கள் சாத்தானின் நிறுவனங்கள் என்று எப்பொழுது நாம் வெளிப்படையா பேச போறோம்? அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வாழலாமா? இதுக்கு மேலே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வாழலாமா? இருந்துட்டு போட்டோம், அவங்க நம்பிக்கை. உங்களுக்கு புரிய முடியுதா? மதங்கள் பெரும் சாத்தானின் நிறுவனங்கள்னு. கன்வர்ஷன்ங்கிறது கடவுளின் அவதாரத்தை சாத்தானின் அவதாரங்களா, சாத்தானின் பிள்ளைகளா மாத்துறதுன்னு புரிஞ்சுக்க முடியுதா? இது எவ்வளவு பெரிய ஆபத்து. வேற எந்த உயிரினத்துக்கும் இந்த பிரச்சனை இல்லையே, இவ்வளவு கெட்டு போலையே, இவ்வளவு சீரழியிலேயே. இந்த மனித இனம் தானே இப்படி போய் கொண்டிருக்கிறது. இதனால் மனித இனம் இவ்வாறு கெடுவதினால், மனித இனம் இப்படி சாத்தானாய் மாறினதினால், மனித இனம் இவ்வாறு தன்னை அழிவுக்கு உட்படுத்தி கொண்டதினால் வெறும் மனித இனம் மட்டும் அழிகிறது. ஒட்டுமொத்த உயிரினமே அழிகிறது. இந்த புவி சூழலே கெடுகிறது. இந்த புவியே வாழ தகுதியற்றதாக போய் கொண்டிருக்கின்றது. முடிவு என்னவா கூட இருக்கலாம்? சொல்லுங்க, முடிவு என்னவா கூட இருக்கலாம்?
ஒட்டுமொத்த மனித உயிரினத்தையும் மூழ்கடிச்சிட்டு வேற ஒரு புதிய உயிரினம் தோன்றினாலும் தோன்றலாம். உங்களுக்கு உணர முடியுதா பாருங்க. 2000 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த மனுஷன் எவ்வளோ பெரிய உண்மையை எவ்வளோ அழகா வச்சிருக்கிறான். கடவுள் வாழ்த்துறா. டேய், யாரை வாழ்த்து? கடவுளை வாழ்த்துறா. வாழ்வி, உன்னுள் உள்ள கடவுளை வாழ்வி. உன்னை வாழ்வித்தலே, உன்னை வாழ்வதற்காக நீயாக அவதாரம் எடுத்திருக்கிற கடவுளை வாழ்விக்கிறது தான்டா. நீ அதுவும் வேற வேறையா இல்லடா. அது உனக்குள்ள இருக்கின்ற உன்னுடைய மூலம்டா, உன்னுடைய முதன்மை உறவுடா. இன்னும் எல்லாம் சொல்றது, இன்னும் எவ்வளவு பேசுறது. அதுக்கு போய் நீ இந்த ஜாதியில பிறக்கணும், நீங்க இவன் அங்க யூதனா பிறக்கணும், புற ஜாதின்றான். என்ன ஜாதின்றான்? என்ன ஜாதின்றான்? புற ஜாதி. இஸ்ரவேலின் காணி ஆட்சிக்கு புறம்பு, அந்நியர், பரதேசி. இதெல்லாம் அவன் தன்னைத்தானே நினைச்சுக்கிறது. கடவுளுக்கு அவன் தூரமா போனான், அவன் அந்நியனானா, அவன் புறம்பே போனான். அதனால உலக மக்களை பத்தி இப்படி எல்லாம் அவன் எழுதி வச்சிருக்கான். நீ யார் என்பதே கடவுள் தான். நீ நீ யார் என்பதே யாருக்கும் இடம் கொடுக்காத. போதும், மோசம் போய் வெளியே வந்தது போதும். இங்க வந்தோம், இறைவன் இப்படிதான் இருக்கிறான், உனக்குள்ளதான் இருக்கிறான், உயிரா தான் இருக்கிறான், உன்னை இப்படிதான் செஞ்சிருக்கிறான், உனக்கு இப்படி ஒரு உடம்பு கொடுத்திருக்கிறான், இதுதான் இப்படிதான் உன்னை நியாயம் இருக்கிறான். எல்லாத்தையும் தொண்டை கிழிய ரத்தம் கக்க 13-14 மணி நேரம் பேசி அவ்வளவு நெருக்கமா புரிய வச்சு நீ தாண்டா இறை அவதாரம், நீ தான் கடவுள் மகனு உரைக்க சொல்லியும் அதன் பிறகு இங்க இருந்தும் சாத்தான் பஜனை பட போகுதுங்களே. போயிருக்குங்களா இல்லையா? இங்க வந்ததுங்க முன்னாடியே போயிட்டுதுங்க. பரவாயில்ல, நீ வேணடா, உபதேசம் வேணடான்னு போனவங்க அவங்க எவ்வளவு பரவாயில்ல. இவ்வளோத்தையும் கேட்டுட்டு இவ்வளவு உணர்த்தப்பட்ட பிறகு சர்ச்சில் போய் பஜனை பாட போறாங்களே. என்ன பண்றது? உணர்வு பெறல, உண்மைக்கு நெருக்கமா வரல. ஏதாவது சர்ச்சில் போய் பஜனை பாடணும், அங்கி போட்டுவேன் சொங்கி போட்டுவேன், எவனா தலைமையில கை வைக்கணும், இது ஆட்டு மந்த மாதிரி அங்க போய் குனிஞ்சு அழியணும். நல்லா சொல்லி வச்சிருக்காங்க, ஆடு கசாப்புக்காரனை தான் நம்பும். செழுமையான, செறிவான, உயர்வான உண்மையை உள்ளடக்கிய கடவுள் வாழ்த்து என்னதுங்க? சொல்லுங்க, நான் சொன்னதெல்லாம் திரும்ப. செழுமையான, செறிவான, உயர்வான உண்மையை உள்ளடக்கியது இந்த கடவுள் வாழ்த்து. அதெல்லாம் உணர்ந்தீங்கன்னா நீங்க பிறவி பெருங்கடல் எளிதா நீந்துடுறீங்க. அவன் திருவடியை சேர்ந்தீங்கன்னா அந்த வாளறிவால் உங்க வாழ்க்கை நிரம்பிடுது. இந்த கடவுள் வாழ்த்துக்கு மேல உங்களுக்கு கடவுள் அறிவு வேணுமான்றதை நீங்க தான் சிந்திக்கணும். நீங்களே சிந்திங்க, உங்களையே நீங்க கேள்வி கேளுங்க, ஒரு முடிவுக்கு வாங்க. நல்லா இருங்க, சந்தோஷமா இருங்க. வாழ்த்துக்கள்.